பெண்கள் இரவில் நடந்து சென்றால்தான் போதை ஆசாமிகளின் தொல்லை என்றால் இருசக்கர வாகனத்தில் கூட செல்ல முடியவில்லை என்பதற்கு இந்த காட்சிதான் சாட்சி. அதுக்கெல்லாம் காலி வேற நம்ம ஆள உண்டு சாரே. அப்ப இந்த ஊர்ல நீரு அடியா முதல்ல அடியா போயிருந்தீங்க. கன்னியாகுமரி மாவட்டம் பூவன்கோடு சந்திப்பில் இரவு நேரத்தில் வெள்ளை வேட்டி சட்டையில் பார்ப்பதற்கு டீசென்ட்டாக நின்று கொண்டிருந்த போதை ஆசாமி ஒருவர் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த இளம் பெண் ஒருவரை வழிமறித்தார். வேட்டியை மடித்து கட்டும் தோரணையில் நின்ற அந்த போதை ஆசாமி அடுத்து வேட்டியை கீழே போட்டுவிட்டு வாய்க்கு வந்தபடி ஆபாச வார்த்தைகளால் திட்ட ஆரம்பித்தார். எத்தனை மணிக்கு சொல்லு நாளைக்கெல்லாம் காலி வேற நம்ம ஆள உண்டு. அப்போது அந்த பெண் அங்கிருந்து செல்ல முயற்சித்தும் போதையாசாமி விடாமல் வம்பிழுக்க அந்த பெண்ணுக்கு ஆதரவாக அங்கு நின்று கொண்டிருந்த சிலர் அருகே வந்தனர். அவர்களையும் காது கூசும் வார்த்தைகளால் போதையாசாமி பொறிந்து தள்ளினார். ஒரு கட்டத்தில் அந்த பெண் அவசர போலீஸ் 100க்கு போன் செய்து உதவி கேட்டார். அப்போது நீ யாரை வேண்டுமானாலும் கூப்பிடு, நான் தேமுதிக காரன், நான் ஒரே ஒரு போன் போட்டால் போதும், நட்டப்பதே வேறு, பாக்கிரியா என சவால் விட்டார் அந்த போதை நபர். முதல்ல அடியா போயிருந்தீங்க, மீதி உள்ள நீ அடி ஒரு போனு, நான் தேமுதிக ஒரு போனு. இதனையடுத்து மறைந்த விஜயகாந்தின் புகைப்படத்தை காட்டி என் தலைவன் சிலையை உடைக்க வந்தாயா என உளறியதோடு இளம்பெண்ணின் இருசக்கர வாகனத்தை தீ வைத்து விடுவேன் என்று மிரட்டலும் விட்டார். இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உன்னை விட பெரிய ஆட்களை எல்லாம் பார்த்தாச்சு, பிரச்சனை செய்யாமல் இடத்தை காலி செய் என கூற என்னை பிடிவோய் என போலீசாரிடமும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அளப்பறை செய்தார் அந்த போதை நபர். இந்த வீடியோவை பார்க்கும் பலரும் மது போதையில் இளம்பெண்ணை மறித்து ரகளை செய்த போதையாசாமி யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பதை கண்டறிந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.